ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை தான் வாங்கியிருக்கோம். அது மணத்தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை ஏன் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை பச்சடி பண்ண போகிறேன். பச்சடி பண்ணிவிட்டு மணத்தக்காளி கீரை பொரிச்சு கூட்டு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை பச்சடிக்கு மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறோம் அரைக்கிறதுக்கு. பச்சை மிளகா, ஒரு கல் உப்பு போட்டு அரைச்சி நம்ம தயிரில் கலந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, திறம்பாரி கொட்டி, பெருங்காயம் சேர்த்து திறம்பாரி கொட்டினா நம்மளோட பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மட்டும் இன்றைக்கி பண்ணாமல், அதான் கீரை பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்களா, ஒரு கல் சட்டியில் கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணின்னு இருக்கேன். கட் பண்ணி ஒரு அரை கரண்டி தண்ணி வச்சு, அரை டம்ளர் தண்ணி வச்சு இந்த கீரையை போட்டிருக்கேன். போட்டு அதுக்கு மேலே இந்த கீரைக்கு தேவையான உப்பும் பெருங்காயமும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கலரிலாம் விடக்கூடாது. சுத்தீரும் கொதித்து மேலாப்பில் வந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு. அதையும் போட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை போய் அரைச்சின்னு வந்துடலாம். இந்த பச்சடிக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். இது கீரைலாம் ரொம்ப தாங்கவே தாங்காது, அதனால ஒரு 4 போட்டுண்டா போதும் உப்பு. இதை அரைச்சின்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளோட பச்சடிக்கு நல்லா சூப்பராக இந்த மாதிரி அரைச்சின்ட்டோம். இதெல்லாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே இதை பாருங்கள், நம்ம கீரையும் எவ்வளோ சூப்பராக சுற்றிரும் கொதிச்சுன்னு வருது. பார்த்தீங்களா, கொதிச்சுன்னு வருது. இதுக்கு காரத்துக்கு நம்ம ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி வகுந்து போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுருந்தா நல்லாயிருக்கும், அதனால போட்டுருக்கேன் காரத்துக்கு. இது ஆனால் கொஞ்சம் கீரை தான், காரம் தாங்காது. இப்போ தான் நம்ம எப்படி மெதுவாக கலரி விடணும். இது சுண்டி வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடியே போட்டு கரண்டியை கலக்கினோன்னா இது கலரே சேஞ்ச் ஆகிடும். அதனால் இதை இப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு வேக விட்டுக்கலாம். வேக விட்டுன்ட்டு பருப்பு கொட்டுவும் போது பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா மசிச்சு வேகட்டும். பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன்ல, அது நல்லா காரத்தில் கீரையில் காரம் இறங்கி நல்லா வேகட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். மத்து வச்சும் மசிச்சுக்கலாம், இந்த மாதிரி கரண்டியாலையும் மசிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நான் அதுக்குள்ளே அந்த பச்சடியும் மிக்சி ஜார்லேருந்து பச்சடியையும் மிக்சி ஜார்லேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போது பைத்தம்பருப்பு ஒரு கரண்டி எடுத்து வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, குக்கரில் வச்சு வேக வச்சுட்டா அதை இந்த மாதிரி இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுக்கிட்டு அந்த கீரையில் கொட்டினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை எல்லாரையும் வெறுமையே மசிக்கலாம். பருப்பு கொட்டினோம்னா ஹெல்தி இல்லையா உடம்புக்கு, அதனால டேஸ்ட்டுக்காக நம்ம இந்த கீரையும் கொட்டி பண்ணுறோம். நம்ம கீரை பார்த்திங்களா, அதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போது நம்ம அந்த பாசி பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வேக வச்சது எல்லாத்தையுமே அதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கலரிக்கலாம். அரை டம்ளர் தண்ணி குத்தின இல்லையா, அதுவே நிறையா இருக்குது. கீரை தாங்கலை. அந்த பருப்பு கொட்டினோடனே திக்காயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது அப்படியே கொதிக்கட்டும். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பும், பச்சடிக்கும் ஒரு தாளிப்பும் பக்கத்தில் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு பேன் அடுப்பில் போட்டு அதில் எண்ணெயும் குத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொரிச்ச கூட்டெலாம் பண்ணால் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இது மாதிரி பச்சடிக்கும் நான் இன்றைக்கி அதான் எடுத்துக்க போகிறேன். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது பச்சடிக்கு நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். எண்ணெயில் போட்டால் தீஞ்சிரும், அதனால் இப்படி போட்டிருக்கேன். இப்போது பச்சடிக்கு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டுக்கும் தாளிச்சிக்கலாம். அந்த பாருங்க, ஒரு பேனில் ஒரு முட்டை எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிடுத்து. இப்போது நம்ம இதில் இந்த பச்சடிக்கு ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை அப்படியே எடுத்து நம்ம பச்சடியில் கொட்டிட்டோம்னா நம்மளோட பச்சடி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தயிரை சேர்த்துக்கணும். பச்சடியில் சேர்த்துட்டோம். இப்போ அதே பேனையே வச்சு கீரைக்கும் திறம்பாரிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் கடுகு இருக்கட்டும். அதுலேயே நான் ஒரு இதில் 2 மிளகா போட்டோமா, பச்சை மிளகா, இந்த காஞ்ச மிளகா 2 தான் காரத்துக்கு இந்த கீரைக்கு, அதனால் 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு. பாதி பேர் கீரைக்கு கடுகு போட மாட்டீங்க, கடுகு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு தாளித்து போட்டோம்னா, கடுகு தாளித்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம கீரையில் கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான எம்மியான கீரை ரெடி ஆகிடும். நம்ம கீரைக்கு ஃபஸ்ட்டே உப்பும் பெருங்காயமும் போட்டு தான் வேக வச்சோம். இருந்தாலும் இந்த தாளிப்புலையும் கொஞ்சோண்டு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கீரை மேலே கொஞ்சோண்டு போட்டுன்ட்டு
அதுக்கு மேலே தாளிப்பு கொட்டிட்டா நல்லா அந்த பெருங்காயம் பொரிஞ்சு வாசனையாக இருக்கும். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு செவந்த உடனே நம்ம கீரையில் கொட்டிடலாம். கீரை எப்படி கொதிக்கிறது பார்த்தீங்களா? இப்போது நம்ம தாளிச்சதை அதில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கீரையும் ரெடி ஆகிடுது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது அப்படியே கலரி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மணத்தக்காளி கீரை கூட்டும் மணத்தக்காளி கீரையிலேயே பச்சடியும் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.